இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பற்றி ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கறது என்னன்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கு. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணும்ன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு, ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு, NCERT சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னா, போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகளுக்கு என்னதான் அதுல அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், PGI, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம். பட் இங்க அந்த பிரச்சனை என்னன்னா, இது என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீட்டை பத்தி. எல்லாருக்கும் அவருடைய கருத்து இருக்குண்ணா, அவருக்கு அவருடைய கருத்து சுதந்திரம். அரசியலுக்கு வர்றாங்க, மக்கள் முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வைக்கட்டும். வரேன், அதுக்கு ரெண்டாவது வரேங்கண்ணா. ஸோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அது சொல்லட்டும். அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்டை பற்றி மாற்று கருத்து இருக்கு.
அது ஒரு ஆரோக்கியமான அரசியல்ல எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். காரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர். நீட்ல யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கிறாங்க, எத்தனை பேர் போயிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் பொய் சொல்ல போறது இல்லை. ஆனால் நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டை சப்போர்ட் பண்றோம். ஆதாரத்தின் அடிப்படையில் நீட் யாருக்கும் எதிரானது இல்லை என்பது 2016 ஒரு ஆண்டும் கூட புரிவாது. 2000 இந்த வருஷம் எடுத்துக்கங்க, 59% பாஸ் மார்க், ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ். ஆல் இந்தியா டாப்பர்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து. போன ஆண்டை போல இந்த ஆண்டும் அதிகமாக நீட் மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போறாங்க. நாங்க திரும்ப திரும்ப கேட்கறது, இன்னைக்கு சட்டப்பேரவையில் 2-3 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வர்றதுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்க கேட்கிறோம். தீர்மானம் கொண்டு வரும் பொழுதே நீட்டுக்கு 10 ஆண்டுகள் முன்பு, நீட்டு வருவதற்கு 10 ஆண்டுகள் முன்பு எத்தனை பேரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க, யாரு, ஒரு டேட்டா. நீட் வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க. நீட் 2016 கிட்டத்தட்ட உங்களுக்கு 15-16 பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. இந்த 10 ஆண்டுகளுக்கான டேட்டா, இதுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுதேனா? இல்லைங்க, இங்க பாருங்க, டேட்டாவை பாருங்க. நீட் வந்த பிறகு சரியில்லை, ஓபிசி சமுதாயம் போல, எஸ்சி எஸ்டி சமுதாயம் போல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகல, பழங்குடியின மக்கள் போல அப்படின்னு கொண்டு வாங்க. இல்லை, அந்த டேட்டா நமக்கு இருக்கு. இல்லை, இதை மாநில அரசு டேட்டாவே கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை, தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்பவுமே ஒரு சயின்டிபிக் பேசிஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரசியல் நிலைத்திருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட் எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த நீட் எதிர்ப்புக்கு எத்தனை பொய் சொன்னாங்க. ஒரு கையெழுத்துல நீக்கிடுவோம், இப்படி நீக்கிறோம், அப்படி நீக்கிறோம். இந்தியாவில் எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பானர்ஜி நீட்டை எதிர்க்கிறாங்க. ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் 7 ஆண்டுகளா நீட் எதிர்க்கலையே. 2017 மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்களா, 18 எதிர்த்தாங்களா, 19 எதிர்த்தாங்களா? இன்னைக்கு இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது, பிஜேபி எதிர்ப்பதற்கு நீட் ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு இரண்டாவது, இப்ப நீங்க சொன்னீங்க நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். இந்தியாவுடைய அரசியலமைப்பு என்ன உணர்த்தது? இந்த கட்சிகள் எல்லாமே 2021 முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா? இல்லை. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும். எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்க விளையாட போறோம். சோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும், சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும், போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகுது. ஏன்னா பாருங்க, பெரும் தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் தனித்திருக்கு. அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். 4 முனை போட்டியாக வரும்பொழுது தமிழகத்துல 25% ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரலாம். அதான் 2026 தேர்தலுடைய தாக்கம். அப்ப பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு, எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு, எல்லா கட்சிகளும் இப்படியே, எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை, எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும். அவங்க மிச்சிருக்கக்கூடிய 40% ஓட்டை பிரிச்சுக்கிட்டோம். ஆனா தமிழகத்துல எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு 3 மொழி வேணும்னு கேட்கிறாங்க. 3வது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றாங்க. அது இந்தியா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும். தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் நீட் வேண்டும் என்று சொல்கின்றாங்க. அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தானே வரப்போறாங்க. அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கைகளை அவர்கள் எடுக்க தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு, எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு அது ஆதரவா வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்க விஜயோட கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வரவேற்பேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுடைய அரசியலுக்கு அது நல்லது, அது எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லதுதான். ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா அது சரியில்லாத கருத்து என்று சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா, பேசினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்கண்ணா.